சற்றுமுன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். ரேஷன் கார்டுகள் திடீர் நீக்கப்பட்டுள்ளது. இனி யாரும் தப்பிக்கவே முடியாது. உங்க கார்டும் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு என்பது ஏழை எளிய மக்களுக்கு அரசு தரப்பில் இருந்து வழங்கப்படும் ஒரு அட்டையாகும். ரேஷன் கார்டு இருக்கும் குடும்பங்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் அரசின் மற்ற திட்டங்களின் நிதி உதவியும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே ரேஷன் உதவிகளை பெற முடியும். இதனால் ரேஷன் விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மற்றும் போலியான ரேஷன் கார்டுகளை வைத்திருப்பவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதில் ரேஷன் கார்டுகளை அரசு முக்கியமாக ரத்து செய்து வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் மாவட்ட வாரியாக ரேஷன் கார்டுகள் தகுதியின் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் மைசூரு மாவட்டத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 4282 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தகுதியற்ற பயனாளிகளை நீக்கும் பணியின் ஒரு பகுதியாக மாநில அரசின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மைசூரு மாவட்டத்தில் மொத்தம் 18,932 பிபிஎல் கார்டுகளும் 1147 அன்ன யோஜனா ரேஷன் கார்டுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்ட மொத்தம் 4282 பிபிஎல் கார்டுகளில் மைசூரு தாலுகாவில் அதிகபட்சமாக 1199 கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து நன்சன்கோடு 1030 கார்டுகள், நரசிபுரா 797 கார்டுகள், எஸ்டி கோட்டை 159 கார்டுகள், செலிகிராம 150 கார்டுகள், சரக்கூர் 144 கார்டுகள் மற்றும் கேஆர் நகர் 110 கார்டுகள் ஆகிய தாலுகாலும் அடங்கும். இதனால் இந்த சரிபார்ப்பு பணி கடன் வாங்கும்போது சமர்ப்பிக்கப்பட்ட பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு விவரங்கள், தாலுகா நிர்வாகிகள் வழங்கிய சாதி மற்றும் வருமான சான்றிதழ்களில் உள்ள வருமான விவரங்கள் மற்றும் வருமான வரி செலுத்தும் போது வழங்கப்பட்ட தகவல்கள் போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சோதனைகள் மூலம் தகுதி வரம்புகளை பூர்த்தி செய்யாத பயனாளிகள் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆண்டு வருமானம் ரூபாய் 1.2 லட்சத்திற்கு மேலுள்ள குடும்பங்கள், ஜிஎஸ்டி வரி செலுத்துபவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் 6 முதல் 12 மாதங்களாக ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்காதவர்கள் ஆகியோரின் பிபிஎல் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் மேலும் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களின்படி 7.5 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் வைத்திருப்பவர்களின் ரேஷன் கார்டுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் பலமுறை நினைவூட்டல்கள் அனுப்பியும் தங்கள் பிபிஎல் கார்டுகளை ஒப்படைக்காத பிற பயனாளிகளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று அரசு முடிவு செய்துள்ளது. ஆகையால் இது குறித்து உணவுத்துறை ஆய்வாளர் அவர் கூறியதாவது: தகுதியான பயனாளிகளின் பிபிஎல் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டிருந்தால் ரத்து செய்யப்பட்ட நாளிலிருந்து 45 நாட்களுக்குள் தாலுகா அலுவலகம் அல்லது உணவு ஆய்வாளர் அலுவலகங்களில் உரிய விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பித்து மறுபரிசீலனைக்கு கோரலாம் என்று கூறியுள்ளார். இதனால் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியான சரிபார்ப்புக்கு பிறகு இந்த ரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் தகுதியான பயனாளிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய
உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தகுதியான ஒருவரின் கார்டு ரத்து செய்யப்பட்டால் உணவுத்துறை அதை மீண்டும் சரிபார்த்து மீண்டும் வழங்கும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. அது என்னவென்றால் 5,00,000க்கு வட்டியில்லா கடன் தருகிறார்கள். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்தியாவை பொறுத்தவரை பெண்கள் பல்வேறு துறைகளில் தடம் பதித்து முன்னேறிக் கொண்டே இருக்கின்றன. எதிர்பாலினம் அளவிற்கு இல்லை என்றாலும் கடந்த 20 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இப்போது பெரும்பாலான துறைகளில் பெண்களை காண முடிகிறது. இல்லத்தரசிகளாக இருப்பவர்களும் கூட தங்களுக்கென்று தனியாக சிறு தொழிலை ஆரம்பித்து அதை பெரிதாக்குகின்றன. அவர்களுக்கு உதவும் வகையில் இருக்கும் ஒரு திட்டம் குறித்து இங்கே பார்ப்போம். அதாவது இந்திய பெண்களுக்கான ஒரு கேம்ப் சென்சர் திட்டமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டமானது மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினர்களாக இருக்கும் பெண்களுக்கு 5,00,000 வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது. இதனால் அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்கு பொருளாதார ரீதியாக வழிவகை செய்வதோடு ரூபாய் 1,00,000 வரை அவர்களின் வருடாந்திர வருமானத்தை உயர்த்துவதற்கு வழிகாட்டுகிறது. அந்த வகையில் இந்த லக்ஷ்பதி டிடி யோஜனா என்பது இந்திய அரசின் பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டமாகும். இதனால் அதிலும் குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கும் சிறு தொழில் செய்யும் பெண்களுக்கு உதவுவதை இலக்காக கொண்டு இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விவசாயம், கலை, அறிவியல், கைத்தறி, விசை பொருள் என பல்வேறு துறைகளில் இருக்கும் பெண்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தில் கடன் வாங்குபவர்களுக்கு ரூபாய் 5,00,000 வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது. கடன் தொல்லையில் பெண்கள் சிக்காமல் இருக்க வேண்டும் என்கிற நோக்கில் இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு கடன் வழங்கப்பட்டாலும் எந்த தொழிலும் சரியான ஐடியா இல்லாமல் நிலைக்காது என்பதை தெரிந்து சரியான திட்டம் கொண்டுள்ள கடன் விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுக்கிறது. ஆகையால் இதற்கு விண்ணப்பிக்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த விண்ணப்பத்திற்கு ஆதார் கார்டு, வீட்டு முகவரிக்கான சான்றிதழ், வங்கியின் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் உள்ளிட்டவை தேவைப்படும். இந்த பிசினஸ் பிளான் அங்கீகரிக்கப்பட்ட பின்பு கடன் தொகை உங்கள் வங்கி கணக்கிற்கே வந்துவிடும். உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் இருக்க சரியான சான்றிதழ்களையும் வணிக திட்டத்தையும் வழங்க வேண்டியது முக்கியமாகும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.